ஹாய் ஒருவன் தமிழில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் 90 எடுக்கணும்னா எல்லாமே நான் சொல்லது படிச்சிங்கன்னா எடுத்துடலாம். கோட்டைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிறுவினா, குருவினா, நெடுவினா எல்லாமே பார்க்க போகிறோம். பயிற்சி என்ன வரும், 4 மார்க்குன்னு ஒரு மூணு எழுத சொல்லுவாங்க, அது என்ன வரும், மனப்பாட பகுதி என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும் என்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு இயல் வைஸாக நான் சொல்கிறேன். குருவினா, சிறுவினா, நடுவினா. இயல் 1ல் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேத்துக்கு அது போய் சேரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். குருவினா வந்து பார்த்திங்கன்னா 4 கொஸ்டினுமே படிங்க. சிறுவினால ஃபஸ்ட்டு 3 ஈஸி. இந்த சிறுவினால எங்கோலோ நீர் அப்படின்னு சொல்லி இடம் சொட்டு பொருள் விளக்குகள் ஒன்று இருக்கும். அது கன்ஃபார்மாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இடம் சொட்டு பொருள் விளக்குகள் 3வது இயலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2ல் ஏதோ ஒன்று வந்துடும். எங்களோ நீர் கண்டிப்பாக வந்துடும். அது 2 பேர் படிங்க. நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா மயிலி சீனி சமய வெங்கடசாமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதியின் கடிதம், தமிழின் சீரணமி. எல்லா நெடுவினாக்கும் குறிப்புச்சட்டக்கும் போடுங்க, சைட் ஹெட்டிங் போடுங்க, அப்படி எழுதுங்க, சூப்பராக இருக்கும். இயல் 2க்கு வந்து குருவினா 4மே படிக்கணும். சிறுவினா 2, 3, 4 3மே இம்பார்ட்டன்ட். நெடுவினா வந்து புக் எடுத்து மார்க் பண்ணுங்கள், சரிங்களா. நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரத்தை பற்றி அப்படின்னு சொல்கிறது இந்த டீட்டெயில் வந்து இம்பார்ட்டன்ட். பொறுப்பினச்சின்றி இந்த டீட்டெயிலும் இம்பார்ட்டன்ட். 1, 3. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயல் 3 திருக்குறள் வந்துருச்சு நடுவில். ஸோ குருவினால் 2, 3, 5 ஞானத்தின் பெரிது யாது, அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது கூட இதுவும் படிச்சுக்கோங்க. சிறுவினா வந்து சினத்தில் கெட்டினை எது அப்படின்னு, அப்போது அது 4வது கொஸ்டின், 4 பாயிண்ட்டு. நெடுவினா வந்து 2மே படிக்கணும். செய்நின்றி அறிதல், சினம் காத்தல். கண்டிப்பாக இந்த 2 திருக்குறள் ஏதோ ஒன்று வரும். இன்னும் 2 இருக்குது நமக்கு, அதை நான் சொல்கிறேன். இயல் 3 குருவினா வந்து 1, 2, 3, 5 4 வேண்டாம். சிறுவினா வந்து 1, 2, 3, 5 4மே இம்பார்ட்டன்ட். அடுத்து நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா குடும்பம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது வந்து உரிமை தாகம், துணைப்பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 4ல் வந்து குருவினா 1, 2, 4, சிறுவினா வந்து 1, 2, 3. நெடுவினா வந்து பண்டைய கால கல்வி. அதில் வந்து 3 கொஸ்டின் இருக்கும். நான் கம்மி பண்ணி உங்களுக்கு பண்டைய கால கல்வி அப்படி சொல்கிறேன். நெடுவினான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா திருக்குறளில் 4 ஏதோ ஒன்று வந்துடும். ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சிறுவினா வந்து 2, 4, 7 இது அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். படித்தா ஓகே. இதில் குருவினா வேண்டாம். இந்த திருக்குறளில் 4வது இயல் திருக்குறளில். ஸோ நெடுவினா வந்து அறிவுடைமை, திருக்குறள் ஒரு வாழ்வியல். நீங்கள் 4 திருக்குறளோட நெடுவினா படிச்சிங்கன்னா செய்நின்றி அறிதல், அறிவுடைமை, சினம், அடுத்து வந்து திருக்குறள் வாழ்வியல், இது 4மே படிச்சிட்டிங்கன்னா ஒரு டீட்டெயில் கன்ஃபார்ம். அதே மாதிரி துணைப்பாடம், உரிமை தாகம், ஃபஸ்ட் இயரில் ஒரு துணைப்பாடம், பொறுப்புணர்ச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 இயலோடது படிச்சிங்கன்னா, அதாவது 3 நான் சொன்னது துணைப்பாடம் 1 கன்ஃபார்ம். ஸோ அதே மாதிரி குடும்பம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நகரத்தின் அதை பற்றி எழுதுறது. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா 1 கன்ஃபார்ம். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்தது எதுவுமே மறக்காமல் படிங்க, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு திருக்குறள் நெடுவினா படிச்சுட்டு படிங்க, ஓகேவா. ஸோ 3 நெடுவினாவும் எழுதலாம், சிறுவினா குருவினாவும் எல்லாமே அட்டன் பண்ணலாம். 3 சிறுவினா செயலில், 2 சிறுவினா உரைநடை எழுத சொல்லுவாங்க, எழுதிடலாம். அதே மாதிரி 2 சிறுவினா செயலில் எழுத சொல்லுவாங்க, 2 சிறுவினா உரைநடை எழுத சொல்லுவாங்க, தாராளமாக எழுதலாம். அதில் இடம் சொட்டி பொருள் விளக்குங்கிற அந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக ஒன்று வரும். 7 × 2 14. ஸோ சிறுவினா, நெடுவினா, குருவினா எல்லாமே சொல்லிச்சு. 7 × 2 14. அந்த பகுப்பது உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி. இந்த புணர்ச்சி விதி தெரியும்னா பாரு, தெரியலன்னா ஈறுபோதல் இனமிகள்னு சொல்கிற வரது பாரு, மை வரது, செந்தமிழ், செம்மை, கூட்டல் தமிழ், அந்த மாதிரி இருக்கிறது பாரு. அதை பற்றி நான் விளக்கமாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது பகுப்பது உறுப்பிலக்கணம் கண்டிப்பாக ஒன்று வரும், சரிங்களா. ஸோ அது 2மே பார்த்துக்கலாம். அது 2ல் எது ஒன்று பார்த்தாலும் ஓகே. ஸோ அது கூட பாருங்கள், பேஜ் நம்பர் 19ல் குறிப்புகளை மறந்திருக்கும் தமிழறிஞர்கள் அது பார்த்துரு. கலைச்சொற்கள் எல்லா இயல்லையும் கலைச்சொற்கள் பார்த்துரு. இயல் 2ல் பேஜ் நம்பர் 40ல் மயங்கொழி சொற்கள் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 4 சொற்களை ஒரே தொடரில் அமைக்க கண்டிப்பாக 41வது பேஜிலுக்கு எல்லாத்தையும் பாருங்கள் வரும். ஸோ இயல் 2 முடிஞ்சு. கலைச்சொற்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயல் 3ல் பேஜ் நம்பர் 66 சொல்லுறுப்புகளை பிரித்து சேர்த்தும் தொடர் அமைக்க, இதுவும் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 69 வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, இதுவும் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 70ல் பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து தொடர் அமைக்க, இதுவும் கேட்பாங்க. கலைச்சொல்லில் எல்லாத்துலேயும் பார்த்துக்கணும். இயல் 4ல் இலக்கணம் தெரிச்சுக்கொள்ள 3, 4 2 மார்க்லையும் கேட்பாங்க. சாதா 2 மார்க்ஸ்லையும் அந்த 7 to 214 கேட்பாங்க. பேஜ் நம்பர் 94ல் மரபு பிழை நீக்கி எழுதுக, தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுதுக, இது 2ல் இருந்து ஏதோ ஒன்று வரலாம், இல்லை 2மே வரலாம். பேஜ் நம்பர் 96ல் சொல்லை பிரித்து சேர்த்து கலைச்சொற்கள் தனி, சொல்லை பிரித்து சேர்த்து எழுதுக, அது எழுதியிருக்க. ஸோ இதில் எப்படியுமே உங்களுக்கு 7 எழுதிடலாம், ரொம்ப ஈஸியாக தான் வரும், அவ்வளோதான். ஸோ 7 எழுதணுன்னா உங்களுக்கு புணர்ச்சி, பகுப்பது உறுப்பிலக்கணத்தில் ஏதோ ஒன்று தெரிஞ்சுருந்தால் கன்ஃபார்மாக 7 எழுதிடலாம், இல்லை 6 தான் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கலைச்சொற்கள் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மயங்கொழி சொற்களும் வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க, அதெல்லாமே வந்துடும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 4 மார்க்கில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்துக்கும் என்ன வரும் 4 மார்க்னால் 4 × 3 12 செக்ஷன்.
இது என்ன செக்ஷன் அப்படிங்கிறத விட டீட்டெயிலுக்கு முன்னாடி செக்ஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இதில் தமிழாக்கம் தருக 19வது பேஜ் இருக்குது, 94வது பேஜ் இருக்குது. இது நீ ஒன்று பார்த்துரு. இலக்கியம் நயம் பாராடுதல் நீ எல்லா ஐயல்லையும் பார்க்கணும். நயம் பாராடுதல் கண்டிப்பாக எது ஒன்று ஓனாக வந்து எதுகை மூனை எழுத கற்றுக்க ஏதோ ஒரு நயம், சந்தம் இல்லை வந்து முரண் இல்லை வந்து ஏதோ ஒரு நயத்தை 3 நயத்தை நீ எழுதி மையக்கருத்து எழுதி திரண்ட கருத்து எழுதி இல்லை திரண்ட கருத்து மட்டும் எழுதி 3 நயத்தை விளக்கி லாஸ்ட்டில் வந்து ஒரு முடிவுரை மாதிரி கொடுத்துரு. இந்த மாதிரி எழுதும்போது தான் 4 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி அணியில் வந்து 3 அணி, ஆக்சுவலாக 5 அணி இருக்குது. நான் 3 அணி படித்தாலே போதும். ஆப்ஷனில் வரும் பொருள் வேற்றுமை அணி, நிரல் நிறை அணி, ஏகதேசி உருவகணி. இந்த 3 அணி படிச்சிங்கன்னா ஒரு அணி எழுதிடலாம். சரியா? அடுத்தது ஊமை தொழில் அணி, ஊமை அணி இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க படிச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டில் இது வந்துடும். பேஜ் நம்பர் 71 இருக்க விண்ணப்பம் தன்விவர படிவம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு கடிதம், தட்டச்சு பணிக்கு கடிதம். இது கேட்டால் கேட்கலாம், இல்லைனா வேண்டாம். இது பார்க்கக்கூட வேண்டாம், வேணால் நல்லா படிக்கணும், பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 95 பழமொழி வாழ்க்கை நிகழ்வோட பொறுத்துறது கண்டிப்பாக ஒரு 4 மார்க் வரும். 8 இருக்குது. நீ 8மே கரைச்செல்லாம் குடிக்க வேண்டாம். நீ வந்து ஃபஸ்ட்டு அந்த பழமொழியோட டெஃபினிஷன், அதுக்கப்புறம் விளக்கம், அதுக்கப்புறம் நீதின்னு இருக்கும், நீதி மாரல், அதை எழுதணும். இதெல்லாம் எழுதும் போது தான் உனக்கு 4 மார்க் கிடைக்கும். அந்த டெஃபினிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கிடைக்கும். எண்ணங்களை எழுத்தாக்க பிக்சர் கொடுத்து எழுத சொல்லலாம், எல்லா ஏழில் இருக்குது. இது முடிஞ்சா பாரு, இன்னும் வேண்டாம். 3 தானே எழுதணும். நயம் பாராடுதல் எழுதிரு, அணி இந்த 3 அணி, அதுக்கப்புறம் பழமொழி வாழ்க்கை நேரோட பொறுத்து எழுதுக. இதை பார்த்துரு. ஸோ அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பாடலை பொறுத்த வரைக்கும் தண்டி அலங்காரம், அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் நெடுநல் வாடை. ஸோ இது 3 பார்த்திங்கன்னா போதும். அந்த திருக்குறளில் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ திருக்குறள் நீங்கள் எது வரும்னு சொல்ல முடியாது, பார்த்துக்கோங்க. காவியம் வருமா அப்படின்னு கம்பராமாயணம் பார்த்துக்கோங்க. காவியம் வராது, கம்பராமாயணமும் பார்த்து தான் ஆகணும், சிலப்பதிகாரமும் பார்த்து தான் ஆகணும், தண்டி அலங்காரமும் பார்த்து தான் ஆகணும், நெடுநல் வாடையும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே கேட்குறது தான். ஓகே, எனிவே இதெல்லாம் படிச்சிருங்க. நல்ல பிளான் போட்டு படிச்சிங்கன்னா 3 நாள் டைம் இருக்குது. இன்னையோட சேர்த்து 3 நாள் டைம் இருக்குது. கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அடுத்தடுத்த வீடியோ வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.